அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி, அதுவும் ஹைதராபாதி ஸ்டைலில். இந்த கிரேவியை நம்ம சாதத்து கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசை கூட இது நல்லாயிருக்கும். பிரியாணி கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கிங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஒரு துணியை எடுத்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்காக இது சேர்க்கறதுக்காக மசாலா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த எம்டி கடாயில் நான் என்ன இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆறிட பிறகு இதை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். இப்போ நான் இது வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே கடாயில் ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தேங்காயை நான் சேம் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி நான் எடுத்திருக்கேன். கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் போட்டு அதில் ஒரு பெரிய பிரிஞ்சியிலே 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா வெடித்த உடனே ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த தக்காளியும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை நான் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணி தான் இதில் ஊற்றிருக்கேன். கூடவே உங்களுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு இது பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் புளி நிறையவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது லோ ஃப்ளேமில் இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே இந்த கத்திரிக்காயோட இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினா ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ கத்திரிக்காய் வாங்கினாலும் சேம் மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.